Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலேசியன் சாக்லேட்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஏன் இந்த அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியனில் வந்து ஒரு ரிங்கிட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து 18 ருபீஸ்க்கு ஈக்குவல். பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த 4 பாக்கெட்டோட ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ்க்கு 12,000 வருது. இந்த 12,000 ஆனால் அதுக்கு இந்தியாவில் வந்து நிறைய டைரி மில்க்ஸ் வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதனால தான் ஓகே ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதனால தான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட லுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண போகிறது டார்க் சாக்லேட்டு. இதான் சாப்பிட போகிறேன். எனக்கு டார்க் சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே ஊட்டிலாம் அந்த மாதிரி போனோம்னா வெளியிலலாம் போனோன்னா நான் டார்க் சாக்லேட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் வாங்கிட்டுருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி கசக்குது. ஏன் கசக்குது அப்படின்னா சாக்லேட்னா அதிகம் வந்து பியூராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாக்லேட் வந்து கசக்க தான் செய்யும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை மாதிரி இருக்குது. கோழி முட்டையாவது வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து கருங்கல் மாதிரி இருக்குது. இந்த கூழாங்கல் நம்ம விளையாடுவோம், அஞ்சாங்கல் விளையாடுவோம், அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது லைட்டாக கசக்குது. அந்த ஆல்மண்டோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஒரு 20 சாக்லேட் தான் இருக்குது. என்னம்னா பாக்ஸ் தான் பெருசாக இருக்குது. சாக்லேட் ஒரு 20 சாக்லேட் தான் இருக்குது. அடுத்த சாக்லேட்டில் பார்ப்போம். அடுத்து நான் எடுக்க போகிற சாக்லேட் இதுதாங்க. ஒலிவியா பிராண்டு சொன்னோம்ல அது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கருங்கல் மாதிரி இருந்தது, கூழாங்கல் மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோழி குண்டு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைரி மில்க் ஷார்ட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஒன்று எடுத்துக்கலாம். ஆக்சுவலி காஃபி கொட்டை உள்ளே இருக்குது. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்குங்க. இருந்தாலும் இந்த காஃபி கொட்டையை நார்மலாக வறுத்து உள்ளே வச்சுருக்காங்க. சாப்பிடவே முடியல உண்மையா. இருங்க காட்டுறேன். தெரியுதா? இப்போ இந்த சாக்லேட் சாப்பிடலாம். இது வந்து ஹேசல் நட்னு கொடுத்துருக்காங்க. என்ன நட்டுன்னு தெரியல. ஆக்சுவலாக வால்நட் மாதிரி இருக்குது. பட் ஓகே, காஃபி பீன் கம்பேர் பண்ணுறப்ப இட்ஸ் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ்டன் கம்பெனி இதோட மேங்கோ ஆல்மண்ட் சாக்லேட்ஸ். ஓகேவா, அதை தான் இப்போ நான் டேஸ்ட் பண்ண பார்ப்பேன். இதில் எப்படியும் ஆல்மண்ட் இருக்குன்னு தெரியும். சாக்லேட் டேஸ்ட் மேங்கோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தாங்க. அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப ஒரு ஃப்ளேவர் வரும்ல, மேங்கோ பைட் சாப்பிடுவோமே அந்த ஃப்ளேவரில் இருக்குது. செம்மையாக இருக்குது. மேங்கோ ஃப்ளேவர் அப்பா சூப்பராக இருக்குது. அந்த ஜூஸ் குடிக்கிறப்ப இந்த ஸ்லைஸ் இதெல்லாம் குடிக்கிறப்ப ஒரு ஃபீல் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் இருக்குங்க. பாருங்க, நைஸ். நார்மல் சாக்லேட் தான், உள்ள ஆல்மண்ட் இருக்குது, அவ்வளோதான். பட் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் மைல்டாக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் சாக்லேட், அதே ரவுண்ட் ஷேப் நார்மல் சாக்லேட். அடுத்து இந்த ஆஷ் கலர், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். பார்ப்போம்.
அந்த ப்ளூ கலரு அது வந்து மைல்டாக இருந்தது. இது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, நம்ம ஊர் சாக்லேட் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சாக்லேட்டும் வந்து முட்டையாக ரவுண்ட் ரவுண்டாக கோழி குண்டு மாதிரி, கோழி முட்டை மாதிரி, எல்லோ கலரு, அப்புறம் லைட் எல்லோ லைட்டு சாக்லேட் கலர், டார்க் சாக்லேட், இந்த மாதிரி தான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. அது ஏதோ அதுதான் டிசைன் போல். இதை தான் வந்து மலேசியன் சாக்லேட்டாக. மலேசியனில் ஃபேமஸான சாக்லேட்னால் இது தானா. ஸோ இது எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டார்க் சாக்லேட்டு. ஏன்னா எப்பயுமே நார்மலாக எனக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும். பட் இது வந்து இன்னும் நாக்கில் நிற்கிது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கசக்குது, பட் இருந்தாலும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து அடிச்சுக்க முடியாது, அப்படி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ ஃப்ளேவர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மைல்டாக அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்தது. சொல்லவே முடியல, என்ன சாப்பிட்லாமான் இருக்கு. பட் இருந்தாலும் குட்டி குட்டி சாக்லேட் தான், கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப திகட்டுது எனக்கு. இதுக்கு மேலே எல்லா சாக்லேட்டும் சாப்பிட முடியாது, அப்படி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் மைல்டு ஸ்வீட் தான், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம ஊர் சாக்லேட்லாம் வந்து ஒரு டைரி மில்க் சாப்பிட்டா அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு டைரி மில்க்கே முழுசாக முடிக்க முடியாது. பட் இது வந்து மைல்டாக இருக்கிறதுனால நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இல்லை இது வந்து ரேட் அதிகம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாக்லேட்ஸ். சாப்பிட்டு எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் போயிட்டு லோக்கல் கடையில் வந்து டைரி மில்க்கோ இல்லை வேறு ஏதாவது சாக்லேட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. என்னை திட்டாதீங்க, ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.